நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் தற்போது உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகி கடந்த 4 நாட்களுக்கும் மேலாக இப்போ மிகப்பெரிய அளவில் வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க இந்த திரைப்படம் முழுக்க நிறைய இடத்துல நிறைய ரெஃபரன்ஸுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாத்துலேயுமே சிஎஸ்கே ரெஃபரன்ஸ், அதோட சேர்த்து MS தோனி அவருடைய ரெஃபரன்ஸும் படத்தில் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு இந்த திரைப்படத்தை பற்றி தற்போது வெளியாகியிருக்க ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயமே என்ன அப்படின்னா, நம்ம MS தோனி அவரை வச்சு இந்த கோட் திரைப்படத்தில் கேமியோ ரோலாக ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதாவது கோட் திரைப்படத்துக்காக MS தோனி ஒரு காட்சியை அவர் நடித்து கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு அப்புறமாக தான் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தோனி அவர்கள் இந்த திரைப்படத்துக்காக அவர் நடித்து கொடுத்த அந்த காட்சியை நீக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சி தரும் தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது இன்னைக்கு வெளிவந்த வண்ணம் இருக்குது. அதாவது கோட் திரைப்படத்தின் ஷூட்டிங் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிறப்பவே விசில் போடு அப்படிங்கிற அந்த முதல் பாடலின் லிரிக் வீடியோவை அஃபிஷியலாக வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் IPL நடந்துக்கிட்டு இருந்ததால் விசில் போடு பாடல் CSK அதுக்கு ஒரு மாதிரி பொருந்தி போகிறதால அந்த பாடலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ஹிட் ஆகியிருந்தது. தோனி அவர்களும் அந்த பாட்டை ரசித்து கேட்டிருக்காரு. அதே போல் விஜய் அவர்களுக்கும் ஃபோன் செஞ்சு விசில் போடு பாடல் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பாடலுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தோனி அவர்கள். ஸோ அந்த நேரத்தில் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா தற்போது கோட் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும், கிளைமேக்ஸில் CSK அதே போல் தோனி இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் படத்தில் இருக்குது, நீங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன கேமியோ ரோல் ஒன்று பண்ணி தர முடியுமா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி விஜய் அவர்கள் தோனி அவர்கிட்ட கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு தோனி அவர்களும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால் கோட் திரைப்படத்தில் கேமியோ ரோல் பண்ணுறதுக்காக தோனி அவர்களும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா ஷூட்டிங் அப்போ, அதாவது தோனி கடைசியாக பார்த்தீங்கன்னா CSK அணிக்காக பேட்டிங் பண்ண உள்ளே போவார். அந்த நேரத்தில் நடுவில் விஜய் அவர்கள் தோனிக்கு விஷ் பண்ணி நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து தெரிவித்து தோனி அவர்களை விஜய் அவர்கள் கிரவுண்டுக்கு உள்ளே அனுப்பி வைக்கிற மாதிரியான ஒரு சீனை எடுத்திருக்காங்க. இப்படி இருக்க தோனி அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு யாருக்குமே தெரிய வேண்டாம், இது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு தான் வெங்கட் பிரபு விஜய் அவர்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்க இந்த காட்சியை எதுக்காக திடீர்னு படத்தில் இருந்து நீக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் விஜய் அவர்கள் அடுத்ததாக அவர் அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரு. அதனால் நேரடியாக அரசியல் இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்கள் பேசலை அப்படின்னாலும் அங்கங்கே சின்ன சின்ன அரசியல் ரெஃபரன்ஸ் என்னமோ பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருக்க தான் செய்யுது. ஸோ இது கேள்விப்பட்டதுக்கு அப்புறமாக தான் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் மீண்டும் விஜய் அவர்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த திரைப்படம் ஒரு மசாலா, ஒரு ஜாலியான திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த திரைப்படத்தில் அரசியல் சாயமும் பூசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதால தமிழ்நாடு அரசியலுக்கு உள்ள தான் வர விரும்பலை. அதனால் வருத்தத்துடனும் மன்னிப்புடனும் தான் நடித்த அந்த காட்சியை படத்தில் இருந்து நீக்கிட சொல்லி தோனி அவர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள்கிட்டையும் வெங்கட் பிரபு 2 பேருக்கிட்டையுமே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமாக தான் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அந்த காட்சியை படத்தில் இருந்து நீக்கிட்டு தோனி அவர்களை நேரடியாக இந்த படத்தில் செலுத்தாமல் ஒரு பிளேயர் மாதிரி தோனி அவருக்கு சம்மந்தம் இல்லாத தோனி ரெஃபரன்ஸை இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்கள் வச்சிருப்பாரு. ஸோ அந்த வகையில் கடைசி காட்சியில் உண்மையாகவே தோனி அவர்கள் நடிச்சிருந்த அந்த காட்சியை இந்த திரைப்படத்தில் வச்சிருந்தா நிச்சயமாக ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு விருந்தாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.